மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறளில் 2 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். ஒழுக்கமுடைமை, மெய் உணர்தல் என்ற இது அதிகாரங்களை பற்றி கண்டுணர்ந்தோம். ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம் என்பது அனைவருக்குமே சிறப்பை தருகின்றது. ஆக அனைவருக்கும் சிறப்பினை தருகின்ற ஒழுக்கத்தினை உயிரினும் மேலானதாக போற்றி காக்க வேண்டும். ஒழுக்கத்தினால் ஒருவர் உயர்வினை அடைவார். அவ்வொழுக்கத்திலிருந்து தவறுபவர் அடையக்கூடாத புள்ளிகளை அடைவார். உலகத்தோடு இணைந்து வாழ்கின்ற கல்வியை கல்லாதவர் பல நூல்களை கற்றவராக இருந்தாலும் சரி, அவர் அறிவில்லாதவராகத்தான் கருதப்படுவார். அதை ஒன்று மெய் உணர்தல், உண்மையை உணர்ந்து கொள்வது. எந்த பொருள் எத்தகைய இயல்பினதாக தோன்றினாலும் சரி, அப்பொருளினுடைய உண்மை பொருளை காண்பதே அறிவு என்பது. அதேபோன்று ஆசை, சினம், அறியாமை என்ற 3 அழிந்தால்தான் அவற்றினால் ஏற்படுகின்ற துன்பங்களும் அழியும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் காணக்கூடியது பெரியாரின் துணைகோடல். அறிவில் சிறந்த பெரியோரை நம்முடைய துணையாக ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பயன், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன தீமை ஏற்படும் என்பதை பற்றி காணுகின்றோம். அடுத்து கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை என்பது ஒரு அரசரினுடைய அரசாட்சி. ஒரு கொடியவராக இருக்கின்றார், மக்களை பற்றி கவலைப்படாதவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய ஆட்சி என்பது எவ்வாறு இருக்கும், அதனால் அவர் என்ன துன்பத்தை அடையப் போகின்றார் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது கண்ணோட்டம், இரக்கம். அன்பும் இரக்கமும் கலந்திருக்கக்கூடியது. அப்படி அன்பும் இரக்கமும் கலந்திருப்பவரினுடைய நிலைமைத்தன்மை, எத்தகைய தன்மையுடையவராக இருப்பார், அதனால் அவருக்கு எத்தகைய பயனானது ஏற்படும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 அதிகாரங்களிலிருந்து 8 குறள்கள் நாம் இன்று காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? நன்றி. செல்வதற்கு முன்னதாக, ஏன் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக போற்றி காக்க வேண்டும்? ஒழுக்கம் என்பது அனைவருக்குமே சிறப்பை தரக்கூடியது. அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக போற்றி காக்க வேண்டும். எது உண்மையான அறிவு என்பது? ஒரு பொருள் எத்தகைய இயல்பினதாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய உண்மை பொருளை காண்பதே அறிவு என்பது. நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல். பெரியார் என்பவர் பெரியவர்கள், நல்ல நெறியில் நம்மை செலுத்தக்கூடியவர்கள், நன்னெறிகளை கற்றவர்கள். அவர்களை துணைக்கோடல், நம்முடைய துணையாக ஏற்றுக்கொள்வது, நம்முடைய நண்பராக, உறவினராக அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எத்தகைய துன்பங்கள் நமக்கு நேரும் என்பதை பற்றித்தான் இந்த அதிகாரத்தில் வலியுறுத்துகின்றார் வள்ளுவர். அதனை காண்போமா? முதல் குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி
தமரா குழல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே. அரியவற்றுள். அரியவற்றுள் என்பது அரிய பேறுகள், கிடைப்பதற்கரியதாக இருக்கக்கூடிய பேறு, பெரும் பேறு, ஒரு தவம், கிடைப்பதற்கே அரியதாக இருக்கக்கூடிய ஒரு தவம். அந்த பேறுகளில் எல்லாமே அரிது. அதனை காட்டிலும் சிறந்த பெரும் பேராக இருப்பது எதுவென்றால் பெரியாரை, பேரறிவு கொண்ட ஒருவரை பேணி தமரா குழல், அவரை போற்றி. தமரா குழல், தமர் என்றால் உறவினர், தன்னுடைய உறவினராக ஏற்றுக்கொள்வது என்பது. பேரறிவு கொண்ட ஒரு பெரியோரை நம்முடைய உறவினராக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதுதான் கிடைப்பதற்கரிய பெயர்களில் எல்லாமே பெரும் பேறு என்பது. ஒரு பெரும் தவப்பயனை நாம் எப்பொழுது அடைகின்றோம் என்றால் நன்னெறியில் சிறந்து விளங்குகின்ற, நம்மை நல்வழியில் செலுத்தக்கூடிய ஓர் அறிஞர் ஒருவரை நம்முடைய உறவினராக நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பெரும் தவப்பயன் என்பது கிடைக்கப்பெறும். ஏனென்றால் அவர்கள் நம்மை நல்வழிப்படுத்துவார்கள், நன்னெறியில் நம்மை அழைத்துச் செல்வார்கள். நன்னெறியில் நாம் செல்வதன் மூலமாக நமக்கு பல நற்பலன்கள் என்பது கிடைக்கப்பெறும். பலர் போற்றும்படியான செயல்களை நாம் செய்வோம். நம்முடைய செயலால் பலர் மனமகிழ்ச்சி அடைவார்கள். பலரினுடைய பாராட்டுகளை நாம் பெறுவோம். எப்பொழுது அறிவில் சிறந்த, நன்னெறியில் சிறந்திருக்கக்கூடிய ஒரு பெரியோரை போற்றி நாம் நம்முடைய உறவினராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதுதான் கிடைப்பதற்கரிய பெயர்களிலெல்லாம் பெரும் பேறு என்பது, ஒரு பெரும் தவம் என்பது. முனிவர்கள் தவம் செய்வதை ஒரு சில தொடர்கள் வாயிலாக நாம் அறிந்திருப்போம். எப்படி தவம் செய்கின்றார்கள், அவர்களுக்கு வரங்கள் எப்படி கிடைக்கின்றன என்பதை பற்றி. கடும் தவம் செய்வார்கள். அப்படி செய்கின்ற தவங்களை காட்டிலும் சிறந்த ஒரு தவம் எதுவென்றால் அந்த பெரியவர்களை, அறிவில் சிறந்த, நன்னெறியில் சிறந்திருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை நாம் நம்முடைய உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதுதான் அவர்கள் செய்கின்ற தவங்களை காட்டிலும் அரியது என்பது. புரிந்ததா மாணவர்களே? அடுத்து இரண்டாவது, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை, இடிப்பார் என்றால் கடிந்துரைத்தல். இடிப்பார் என்பது கடிந்துரைத்தல், கடிந்துரைப்பது. ஒருவர் தவறு செய்கின்றார் என்றால் இது தவறு என்று சுட்டிக்காட்டி அவனை திருத்துவது, அதுதான் இடிப்பார் என்பது. அப்படி கடிந்துரைக்கக்கூடிய, அவன் குற்றம் செய்கின்றான் என்றால் இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டி அவனை திருத்தக்கூடிய பெரியாரின் துணை இல்லாத, அவருடைய துணை இல்லாத ஏமரா மன்னன். ஏமரா என்றால் பாதுகாப்பற்ற, பாதுகாப்பு என்பது இல்லாத, அவருடைய துணை இல்லாத பாதுகாப்பற்ற ஒரு மன்னன். அவன் தவறு செய்யும் பொழுது இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டி அவனை திருத்தக்கூடிய பெரியோரினுடைய துணை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஒரு பாதுகாப்பற்ற மன்னனாக இருக்கின்றான். பல வீரர்கள் அவனை சூழ்ந்து நின்றாலும் சரி, அவன் பாதுகாப்பற்றவன். அத்தகைய மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். கெடுப்பார் பகைவர், பகைவர்கள் இல்லை என்றால், அவனை கெடுக்கக்கூடிய பகைவர்கள் இல்லை என்றால் கெடும், தானே அவன் அழிந்து போவான். ஏனென்றால் அவன் தவறு செய்கின்றான் என்றால் அது தவறு என்று சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும். அவ்வாறு அவன் தவறு செய்யும் பொழுது சுட்டிக்காட்டி அவனை திருத்தக்கூடிய பெரியோர் இல்லை என்றால் மேன்மேலும் அவன் தவறுகளை செய்து கொண்டே போவான்.
மேன்மேலும் அவன் தவறுகளை செய்து கொண்டே போகும் பொழுது அவனுடைய புகழானது குறைந்து கொண்டே இருக்கும். அவனை அனைவரும் தூற்றுவார்கள், அனைவரும் அவனை இகழ்வார்கள். பல வீரர்கள் அவனை சூழ்ந்து நின்றாலும் சரி, பாதுகாப்பற்ற ஒரு அரசனாக நின்று தானே அழிந்து போய்விடுவான். பாகன் இல்லாத யானையைப் போல நெறியல்லாதனவற்றை அவன் செய்வான். ஒரு யானைக்கு பாகன் என்பவன் எவ்வளவு முக்கியமானவனாக இருக்கின்றானோ, அதேபோன்று ஒரு மன்னன் என்றால் அவன் தவறு செய்கின்றான் என்றால் அவனை சுட்டிக்காட்டி திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய பெரியார் என்பவர் இருக்க வேண்டும். அதனால்தான் பல அரசர்கள் தங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்காக அமைச்சர்களை ஏற்படுத்தி ஒரு அரசவை என்பதை அமைத்திருக்கின்றார்கள். தான் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்றால் அதனை தன்னுடைய அரசவையில் விவாதித்து அவர்களுடைய கருத்துக்களை அறிந்து அதன் பிறகு அதனை நடைமுறைப்படுத்துவான். அது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவைகளுக்கும் பொருந்தும். நாடாளுமன்றம், பாராளுமன்றம், சட்டசபைகள் என்பது இருக்கின்றன என்றால் எதற்காக? மக்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அந்த அவையில் அந்த சட்டத்தினை பற்றிய விவாதங்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சுட்டிக்காட்டி குறைகளை நிவர்த்தி செய்து நிறை மட்டுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த அவைகள் என்பது. அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அவர்கள். அவர்களினுடைய துணை இல்லாமல் அந்த அரசன் மட்டும், அந்த பதவியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர், பிரதமர், இவர்கள் அவர்களுடைய துணையை நாடிக்கொள்ளவில்லை என்றால், பகைவர்கள் இல்லை என்றாலும் சரி, அவர்கள் தானாகவே அழிந்து போய்விடுவார்கள். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து மூன்றாவது, பல்லார் பகைகுழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகைகுழலின் பத்தடுத்த தீமைத்தே. பல்லார் பல பேரோடு பகைகுழலின் பகையை மேற்கொள்கின்றான் என்றால் இவன் ஒருவன் மட்டும்தான் இருக்கின்றான். இவன் ஒருவன் மட்டும் இருந்து கொண்டு பல பேரோடு போர் புரிகின்றான். பல பேரினுடைய பகையை இவன் ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் அதனை காட்டிலும் பத்தடுத்த பல மடங்கு தீமை தருவது. ஒரு 100 பேருடன் பகை கொண்டிருக்கின்றான் ஒருவன் என்றால் அதைவிட பல மடங்கு, 10 மடங்கு, அதைவிட 10 மடங்குனா 1000 பேருடன் பகை கொண்டதற்கு சமமானது. எது? நல்லார் தொடர்கை விடல். ஒரு நல்லவர் ஒருவரினுடைய நட்பினை அவன் கைவிட்டு விட்டான் என்றால், ஒரு நற்பண்புடைய ஒரு பெரியோரினுடைய துணையை கைவிட்டு விட்டான் என்றால், பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தரக்கூடியது. ஒரு நல்லவர் ஒருவரினுடைய நட்பினை அவன் கைவிட்டு விட்டான் என்றால் 100 பேர்களை பகைத்து கொள்கின்றான். அவன் 100 பேரை பகைத்து கொள்ளவில்லை, 1000 பேரை பகைத்து கொள்வதற்கு சமமானது. எது? நல்லவரினுடைய நட்பினை அவன் கைவிட்டு விட்டான் என்றால். புரிந்ததா மாணவர்களே? ஆக நல்லவரினுடைய நட்பண்புடையவரினுடைய நட்பை நாம் கைவிடுதல் என்பது கூடாது. அவ்வாறு நட்பண்புடையவரினுடைய நட்பினை நாம் கைவிட்டு விட்டோம் என்றால் பலரை பகைத்து கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை நமக்கு தரும். புரிந்ததா? ஆக நட்பண்புடையவரினுடைய நட்பினை நாம் என்றும் கைவிடுதல் கூடாது. புரிந்ததா மாணவர்களே? இந்த 3 குறள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். நமக்கு கிடைப்பதற்கரிய பெயர்களுள் எல்லாம் பெரும் பேறு
அறிவில் சிறந்த பெரியோரை போற்றி துணையாக ஏற்றுக்கொள்வது. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். தான் குற்றம் செய்கின்றான் என்றால் குற்றம் கண்டபொழுது அவனை கடிந்து உரைக்கக்கூடிய பெரியாரினுடைய துணையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாதுகாப்பற்ற அரசன் பகைவர் இல்லை என்றாலும் சரி தானே அழிந்து போய்விடுவான். பல்லார் பகைகுழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். தனியொருவனாக நின்று கொண்டு பலருடைய பகையினை மேற்கொள்வதைக் காட்டிலும் பல மடங்கு தீமையை தரக்கூடியது நற்பண்புடையவரினுடைய நட்பினை கைவிடுதல் என்பது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை என்பது ஒரு கொடிய ஆட்சி புரியக்கூடிய அரசன். தான் மட்டும்தான் தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன். அவ்வாறு அவன் ஆட்சி செய்கின்றான் என்றால் அது எத்தகைய தன்மையுடையதாக இருக்கும் என்பதை பற்றி இந்த அதிகாரத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. இது அன்று மட்டுமல்ல இன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. வேலொடு நின்றான், வேல் யாருமே இல்லாத ஒரு இடத்தில் வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இடுவென்றது போலும், இடு உன்னிடம் இருக்கக்கூடிய கைப்பொருள், உன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை நீ என்னிடம் கொடு என்று வழிப்பறி செய்வதை போன்றது. வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை என்னிடம் கொடு என்று வழிப்பறி செய்வதை போன்றது. அத்தகைய வழிப்பறி செய்வது யார்? கள்வர், திருடர்கள். அதனை போன்றது கோளொடு நின்றான் இரவு. கோள் செங்கோல். செங்கோலை ஏந்தி ஆட்சி செய்பவன் யாரு? அரசன். அவன் இடுவென்றது போலும், குடிமக்களிடம் பொருளை கொடு, இதற்கு வரி, அதற்கு வரி, குடிநீருக்கு வரி, உணவுக்கு வரி என்று சாலை வரி, இப்படி ஒவ்வொரு விதமாகவும் தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மீது வரி சுமத்துகின்றான் என்றால், வரி விதிக்கின்றான் என்றால், அவன் வரி விதிப்பது என்பது வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வழிப்பறி செய்வதை போன்றது என்று சொல்கின்றார். அவனுடைய கையில் செங்கோலானது இருக்கின்றது. அந்த செங்கோலை வைத்துக்கொண்டு தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் மீது வரி சுமத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை சுரண்டுகின்றான் என்றால் அவன் அரசன் அல்ல, கள்வனை போன்றவன். வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்கின்ற கள்வனை போன்றவன் அரசன் என்று சொல்கின்றார் வள்ளுவர். தனியோர் இடத்தில் கையில் வேலினை ஏந்தி நின்று கொண்டு கள்வன் அந்த வழியில் செல்வோரிடம் உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை தான் என்பது கேட்பதைப் போல இருக்கக்கூடியது செங்கோலை ஏந்தி அரசு செய்கின்ற அரசன் குடிமக்களிடம் வரியை விதிப்பது என்று. அதைத்தான் வள்ளுவர் சொல்கின்றார். வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசன் பொதுமக்களின் மீது வரி சுமத்துகின்றான் என்றால் வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதைப் போன்றது. மக்களினுடைய நிலை என்ன என்பதை அறிந்து ஒரு அரசன் அரசாள வேண்டும். வாரில்லாமல் தனக்குத்தான் அதிகாரம், தான் செய்வது சரிதான் என்று நினைத்து கொண்டு செய்கின்றார் என்றால் அவர் கள்வனுக்கு சமமானவர் என்று வள்ளுவர் சொல்கின்றார்.
அதே போன்றுதான் இரண்டாவது குறளும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் நாடி, நாள்தோறுமே நாடி, நாட வேண்டும். எதனை? ஆராய வேண்டும். எதனை ஆராய வேண்டும்? தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய, தன்னுடைய நாட்டில் நடைபெறக்கூடிய நன்மை தீமை இவைகளை ஒவ்வொரு நாளுமே ஆராய வேண்டும். முறை செய்யா மன்னவன், அதனை ஆராய்ந்து நீதி செய்யாத மன்னவன், தன்னுடைய நாட்டில் என்ன நன்மை நடந்திருக்கின்றது, என்ன நற்செயல் என்று நடந்திருக்கின்றது, என்ன தீய செயல்கள் நடந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து ஆட்சி செய்யாத ஒரு அரசன் நாள்தோறும் நாடு கெடும். அவன் தன்னுடைய நாட்டினை நாள்தோறும் இழக்க நேரிடும். அவன் அவற்றை ஆராயவில்லை என்றால் நாள்தோறும் அவனுடைய நாட்டை அவன் இழந்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் நாட்டு மக்கள் அவன் மீது நம்பிக்கை என்பதை இழந்து விடுவார்கள். இன்று தன்னுடைய நாட்டில் என்ன நன்மை நடந்தது, என்ன தீமை நடந்தது? நன்மை நடந்தது என்றால் பாராட்டு, தீமை நடந்தது என்றால் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, அது நடைபெறாமல் இருப்பதற்கான வழி என்ன என்பதை ஆராய்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். அவன்தான் ஒரு சிறந்த அரசன். அவ்வாறு தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்யாத அரசன் தினந்தோறுமே தன்னுடைய நாட்டை இழக்க நேரிடும். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார். ஒரு அரசன் என்பவன் 6 அங்கங்களை உடையவன். படை, குடி, பொருள், அமைச்சு, அரண், நட்பு. படை, படை வீரர்கள். குடி, குடிமக்கள். பொருள், செல்வம். அமைச்சு, அரசர்கள். அரண், பாதுகாப்பு. நட்பு, நண்பர்கள். இவை அனைத்தையும் பெற்றவனாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசனுக்கு உறுப்புகளாக இருக்கக்கூடியவை. அதில் குடி என்பது குடிமக்களை குறிக்கக்கூடியது. தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது, என்ன தீமை நடந்தது என்பதை ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய நாட்டை இழக்க நேரிடுவான் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிக்கின்றான் என்றால் அது வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது. அதேபோன்று நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன்னுடைய நாட்டில் நிகழக்கூடிய நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத அரசன் தன்னுடைய நாட்டை நாள்தோறுமே இழக்க நேரிடுவான். நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது கண்ணோட்டம் என்ற அதிகாரம். கண்ணோட்டம் என்பது அன்பு, இரக்கம் இவை இரண்டும் கலந்ததுதான் கண்ணோட்டம் என்பது. அன்புடையவராகவும் இரக்க குணமுடையவராகவும் இருப்பவரை பற்றி இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். எத்தகைய இயல்பினை உடையவராக அவர் இருப்பார், நடுவுநிலைத்தன்மை உடையவராக இருப்பவருக்குரிய பண்புகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒருவேளை அந்த கண்ணோட்டம் உடையவராக அவர் இல்லை என்றால் அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றித்தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். அதில் முதல் குறளானது பண் என்னாம் பாடற் கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் என்னாம் பாடற் கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் என்னாம், பண் பண் என்றால் இசை. பண் என்பது இசை. இசையினால் என்னாம், என்னாம் என்பது அசைச்சொல். இந்த இடத்தில்
என்ன பயன்? என்ன பயன்? இசையால் என்ன பயன்? எந்த இசையால்? பாடற்கியைபின்றேல், பாடலோடு இயைபின்றேல், இயைபு, இயைபு அப்படின்னா இணைந்து, இயைபு என்பது இணைந்து, பாடலோடு, பாடலோடு அந்த இசையானது பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் என்ன பயன்? ஒரு பாடல் இருக்கின்றது என்றால் அந்த பாடலானது இசையோடு பொருந்தி இருக்க வேண்டும். ஒரு பாடகர் பாட்டு பாடுகின்றார், அந்த பாடலானது அதற்கேற்ப வாசிக்கக்கூடிய இசையோடு பொருந்தி இருக்க வேண்டும். இசையோடு இணைந்ததாகத்தான் அந்த பாடலானது இருக்க வேண்டும். அந்த இசையானது பாடலோடு சரிவர பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் என்ன பயன்? என்ன பயன் ஏற்பட போகின்றது? அதுக்கு அந்த இசையே தேவையில்லை. இசை இல்லாமல் வெறும் பாடல் மட்டும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். இப்பொழுது வருகின்ற பாடல்கள் எல்லாமே எப்படித்தானே இருக்கின்றது. பாடலுக்கும் இசைக்கும் சம்பந்தமே இல்லை. இசை ஒன்றாக இருக்கும், பாடல் ஒன்றாக இருக்கும். ஒரு சில பாடல்கள் இசையோடு பொருந்துகின்றன, பெரும்பாலான பாடல்கள் இசையோடு பொருந்தாமல் தான் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்து பாடல்கள் கேட்டு பாருங்கள், இசையோடு எவ்வளவு இனிமையாக பொருந்தி இருக்கும் அந்த பாடல்கள் என்பது. அது கேட்பதற்கே இனிமையாக இருக்கும், பாடுவதற்கும் இனிமையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பாடல்கள் கேட்கவும் முடியாது, நமக்கு புரியவும் புரியாது என்ன வார்த்தைகள் அதில் வருகின்றது என்று. ஆக பாடலோடு இசையானது பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் என்ன பயன்? அதுபோலவே கண் என்னாம், கண்களினால் என்னாம், என்ன பயன்? கண்களால் என்ன பயன்? எப்பொழுது? கண்ணோட்டம் இல்லாத கண், அன்பு, இரக்கம், இந்த இரண்டுமே இல்லை என்றால் கண்கள் இருந்தும் அவருக்கு அதனால் என்ன பயன்? பிறரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும். முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இரக்க குணம் என்பது இருக்க வேண்டும். அந்த கருணை என்பது அவரிடத்தில் இல்லை என்றால், ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கின்றது, அடிபட்டு இருக்கின்றார், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யாமல் இவர் இரக்க குணம் என்பது இல்லாமல் நின்று கொண்டே இருக்கின்றார் என்றால் அவருக்கு கண்கள் இருந்தும் அதனால் என்ன பயன்? பயனே இல்லை அவருக்கு. கண் இருந்தும் குருடர்கள். ஏனென்றால் அவரிடத்தில் இரக்க குணம் என்பது இல்லை, அன்பு என்பது இல்லை. ஆக அன்பும் இரக்கமும் அவரிடத்தில் இல்லை என்றால் அவருக்கு கண்கள் இருந்தும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். பாடலோடு இசையானது பொருந்தவில்லை என்றால் இசையினால் எந்த பயனும் இல்லையோ, அதே போலவே கண்கள் இருந்தும் இரக்கம் கொள்ளவில்லை என்றால் அந்த கண்களினால் எந்தவித பயனும் இல்லை. புரிந்ததா மாணவர்களே? அதுதான் பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு இசையானது பொருந்தவில்லை என்றால் இசையினால் என்ன பயன்? அதைப் போலவே இரக்கம் என்பது இல்லை என்றால் கண்கள் இருந்தும் என்ன பயன்? புரிந்ததா? அடுத்து இரண்டாவது குறளானது. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. கருமம் சிதையாமல், கருமம் என்பது கடமை. கர்மம் என்பது கடமை. நடுவுநிலைமையாக நின்று, எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமையாக நின்று தன்னுடைய கர்மம், கடமை சிதையாமல், தவறாமல்
நடுவு நிலைமையாக நின்று தன்னுடைய கடமை தவறாமல் கண்ணோட வல்லார்க்கு, பிறரிடத்தில் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்டுபவர்க்கு, உரிமை உடைத்தை உலகு, உரிமை உடையது எது? இந்த உலகமானது. இந்த உலகமே அவருக்கு உரியது. இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருள்களும் அவருக்குரியது. யாருக்கு? நடுவு நிலைமையாக கடமை தவறாமல் எவரொருவர் பிறரிடத்தில் இரக்கம் காட்டுகின்றாரோ அவருக்கு இவ்வுலகமே உரிமையுடையதாக இருக்கும். தன்னுடைய நீதிமுறை தவறாமல் பிறரிடத்தில் அன்பும் இரக்கமும் காட்டுகின்ற அந்த கண்ணோட்டம் உடையவர்க்கு இவ்வுலகமே உரியதாக இருக்கும். அதைத்தான் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு என்று வள்ளுவர் சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து மூன்றாவது, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும், பெயக்கண்டும் என்றால் கொடுக்கின்றார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் காண்கின்றார்கள். எதனை கொடுக்கின்றார்கள்? நஞ்சுண்டமைவர், நஞ்சினை கொடுக்கின்றார்கள். ஒரு கொடிய நஞ்சினை அவருக்கு கொடுக்கின்றார்கள். நஞ்சு என்பது விஷம். அந்த விடத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அது நஞ்சு என்பதை அறிந்தும் அவர் உண்கின்றார். தனக்கு கொடுக்கப்பட்டதானது நஞ்சு என்பதை அறிந்தும் அவர் அதனை கண்டு உண்கின்றார். ஏன்? நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், விரும்பத்தகுந்த, நயத்தக்க என்றால் விரும்பத்தகுந்த நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம் என்பது இரக்கம். அந்த இரக்க குணத்தை கொண்டவர்கள், விரும்பத்தகுந்த இரக்க குணத்தை கொண்டவர்கள் பிறருக்கு நன்மை ஏற்படுகின்றது. தான் நஞ்சை உண்பதினால் பிறருக்கு நன்மை ஏற்படுகின்றது என்ற நிலை ஏற்படும் பொழுது அதனை உண்பார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டது நஞ்சாக இருந்தாலும் சரி, தான் அதனை உண்பதனால் பிறருக்கு நன்மை ஏற்படுகின்றதென்றால் அதனை அவர்கள் உண்பார்கள். இது அவர்களுடைய உயர்ந்த பண்பை குறிக்கக்கூடியது. பிறரிடத்தில் விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறருக்கு நன்மை உண்டாகின்றதென்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவு நஞ்சாக இருந்தாலும் அதனை விரும்பி உண்ணக்கூடிய பண்பாளர்கள். ஏனென்றால் தான் உண்கின்ற நஞ்சினால் பிறருக்கு நன்மை ஏற்படுகின்றது என்று நினைத்து அதனை உண்கின்றார் அவர். அதே போலதான் சிவபெருமானும் ஒரு புராண கதையில் வருகின்றது. பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் பல்வேறு விதமான பொருள்களானது வெளிப்பட்டன. வாழ்நாளை நீட்டிக்க செய்யக்கூடிய தேவாமிர்தம் என்பதை பெற வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடைகின்றார்கள். அப்பொழுது அதிலிருந்து ஏராளமான பொருள்கள் வெளிப்பட்டது. இறுதியாக அமிழ்தம் என்பது வெளிவருவதற்கு முன்னதாக இந்த உலகையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம் என்பது வெளிப்பட்டது. அதனை அறிந்த தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று வேண்டுகின்றார்கள். இந்த விஷமானது வெளிப்பட்டு விட்டதென்றால் இவ்வுலகமே அழிந்துவிடும், இவ்வுலகில் ஒரு உயிரினமும் இருக்காது.
அதற்கு நீங்கள்தான் ஒரு வழிவகை கூற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உடனே சிவபெருமான் இந்த உலகத்தினை காப்பாற்றுவதற்காக, இவ்வுலக மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஆழகால விஷத்தினை தான் உட்கொண்டார். அவர் உட்கொண்ட பிறகு அவருக்கு ஏதும் தீங்கு நேரக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவியார் அவருடைய கழுத்தினை இறுக பற்றி கொண்டார். அவருடைய அந்த விஷமானது, அவர் உண்ட விஷமானது உடலில் செல்லக்கூடாது என்பதற்காக. அது அவருடைய கழுத்து பகுதியிலேயே தங்கிவிட்டதனால் அவருடைய கழுத்தானது நீல நிறமாக மாறிவிட்டது. அதனால் அவருக்கு திருநீலகண்டர் என்ற ஒரு பெயரும் கூட ஏற்பட்டது என்று புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி பிறருக்கு நன்மை தருகின்ற காரணத்தினால் தனக்கு நஞ்சை கொடுத்தாலும் சரி, அதனை உண்ணுகின்ற பண்பாளர்கள் பிறர் விரும்பத்தகுந்த இரக்க இயல்பினை கொண்டவர்கள். புரிந்ததா மாணவர்களே? பண்ணெண்ணாம் பாடற்கு ஏவின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு இசையானது பொருந்தவில்லை என்றால் இசையினால் என்ன பயன்? அதைப் போலவே இரக்கம் இல்லை என்றால் கண்கள் இருந்தும் பயனில்லை. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. நடுவுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறருடைய நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் சரி அதனை உண்ணுகின்ற பண்பாளர்கள் ஆவர். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பெரியாரை துணைகோடல் என்ற அதிகாரமும் கொடுங்கோன்மை என்ற அதிகாரமும் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தையும் பற்றி நாம் கண்டோம். இந்த 3 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 8 குறள்கள் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை பெரியாரை துணையாக ஏற்றுக்கொள்வது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை, ஒரு கொடிய அரசன் நாட்டை ஆளுகின்றான் என்றால் அதனால் அவன் எவற்றையெல்லாம் இழப்பான் என்பதை பற்றியும், அன்பும் இரக்கமும் கொண்டவராக இல்லை என்றால் அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், அதே சமயத்தில் இரக்க குணம் உடையவராக இருக்கின்றார் என்றால் அவர் எவற்றையெல்லாமே பெற்று மகிழ்வார் என்பதை பற்றியும் நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகள், இந்த 3 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 குறள்கள் மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தில் இடம்பெறாத மற்ற குறள்களையும் திருக்குறள் நூல் வாயிலாக தெளிவுற படித்து உணர்ந்து கொள்ளுங்கள். தவறாது திருக்குறளை படியுங்கள். நாள்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 71. பக்கம் எண் 71இல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்பதில் ஆரம்பித்து, விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 74. பக்கம் எண் 74இல் குருவினா 3 மற்றும் 4. குருவினா 3, பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக. உயிரை விடச் சிறப்பாக பேணி காக்கப்படும் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை உயிரினும் ஓம்பப்படும் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அதே போன்று 4வது வினா, எய்துவர் எய்தா பழி. இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு இது. இந்த 2 வினாதான் வீட்டுப்பாடம். இதற்குரிய விடையானது உங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 110இல் இடம்பெற்றுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள 3வது மற்றும் 4வது வினாக்கள். இந்த வினா விடைகளை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.